சித்திக்கு பல நாளாக கெட்ச் போட்ட மகன். குளித்துவிட்டு வந்த சித்திக்கு அதிகாலையில் நடந்த அதிர்ச்சிகரமான சம்பவம். காஞ்சிபுரம் மாவட்டம் வையாவூர் ஊராட்சிக்கு உட்பட்ட நல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த சுப்பிரமணி, துளசிராமன் மற்றும் ஏழுமலை ஆகிய 3 பேரும் சகோதரர்கள். நமது சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம். நீங்க இது போன்ற நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா உடனடியா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். 3 பேரும் நல்லூர் ஏரி அருகே அவர்களுக்கு சொந்தமான இடத்தில் வீடு கட்டி அருகருகே வசித்து வந்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா சகோதரர்களில் மூத்தவரான சுப்பிரமணியன் 3வது மகன் துரை ஏரிக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமித்து கால்நடை குட்டையும் கட்டியிருக்காரு. அதே போன்று சகோதரர்களில் இளையவரான ஏழுமலை ஏரிக்கு சொந்தமான இடத்தில் குளியல் அறை கட்ட முயற்சியும் எடுத்திருக்காரு. இதனைத் தொடர்ந்து ஏழுமலையை மிரட்டிய துரை அந்த இடம் முழுவதும் எனக்கு தான் சொந்தம் என அவரை குளியல் அறை கட்ட விடாமல் மீண்டும் ஏரியை ஆக்கிரமித்து துரை பாத்தீங்கன்னா குளியல் அறையும் கட்டி கொண்டிருக்காரு. இந்த நிலையில துளசிராமன் மற்றும் அவரது மனைவி சுமதி ஆகியோர் வீட்டிற்கு எதிரே உள்ள ஏரிக்கு சொந்தமான இடத்தில் தற்காலிகமாக மாட்டு கொட்டகை கட்ட முயற்சிருக்காங்க. சுப்பிரமணியன் மகன் துரை அந்த இடம் முழுவதும் எங்களுக்கு தான் சொந்தம், இந்த இடத்தில் யாரும் எதுவும் கட்டக்கூடாது என சுமதியை தொடர்ந்து மிரட்டி வந்திருக்காரு. இதனால இரு தரப்பினருக்கும் அவ்வப்போது வாய் தகராறு ஏற்பட்டு வந்திருக்கு. தொடர்ந்து சண்டை நடந்து வந்தாலும் துளசிராமன் மற்றும் சுமதி இருவரும் ஏரி மண்ணை கொட்டி அந்த இடத்தில் மாட்டு கொட்டகை அமைக்கும் பணியை மேற்கொண்டு வந்திருக்காங்க. எங்களது வீட்டிற்கு எதிரே இருக்கும் இடம் எங்களுக்கு தான் சொந்தம் என தொடர்ந்து சுமதியை சண்டையிட்டும் வந்திருக்காரு. இந்த நிலையில காலை சுமதி குளித்துவிட்டு வீட்டின் அருகே நின்று கொண்டிருந்த போது திடீரென சுமதியின் மகன் துரை சுமதியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காரு. சுமதியிடம் தகாத வார்த்தைகளில் துரை பேசியதாகவும் தெரிகிறது. இதனால ஆத்திரமா இருந்த சுமதியும் தகாத வார்த்தையில் துரையை திட்டியிருக்காரு. இதனால ஆத்திரமடைந்த துரை தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து சரமாரியாக தலையில வெட்டியிருக்காரு. சுமதியின் அலறல் சத்தத்தை கேட்ட அக்கம் பக்கத்தினர் உடனடியாக விரைந்து வந்து ரத்த வெள்ளத்தில் இருந்த சுமதியை மீட்டு காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அங்கு சுமதியின் உடலை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. இது தொடர்பாக தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் சுமதியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க. மேலும் கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்ற துரையை பிடிக்க வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டும் வருகிறாங்க. ஏரி இடத்தை ஆக்கிரமிப்பு செய்ய முயன்ற அண்ணன் தம்பிகளுக்கு இடையே ஏற்பட்ட தகராறு காரணமாக சித்தியை மகன் கொலை செய்திருக்கும் சம்பவம் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.